Hello students, welcome back. So இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா நான் ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துறோம். சோ லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம லாஸ்ட் பார்ட்ட மட்டும் நம்ம ரீகேப் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். சோ லாஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஒர்க். ஓகேங்களா? சோ ஒரு வோல்டாயிக் செல்ஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் நம்மளால ஒர்க்கை கேரி பண்ண முடியும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை நம்மளால கேரி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணோம். ஓகேவா? சோ அது எப்படி மெஷர் பண்ணோம்? மேக்ஸிமம் ஒர்க் டன் பை த வோல்டாயிக் செல்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆஃப் சார்ஜஸ் மல்டிப்ளைட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? வோல்டாயிக் செல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைச்சது, சோ அதனாலதான் வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ ஒரு செல்லுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேங்களா? சோ அப்போ நம்ம அந்த செல் மேல நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம், சோ அதனால அந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல வந்து வோல்டாயிக் செல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒர்க் பண்றதுனால நம்ம அதை நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அது எப்படி சொன்னோம்? சார்ஜ் மல்டிப்ளைட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ இந்த இடத்துல மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம்? EMF of the cell அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். EMF of the cell நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல மெஷர் பண்ணதுனால இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். சோ n அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் தி பேலன்ஸ்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன். பேலன்ஸ்டு ஹாஃப் செல்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் நம்ம n அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தென் f அப்படிங்கிறது என்னது? ஃபாரடே கான்ஸ்டன்ட். ஃபாரடே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் மல்டிப்ளைட் பை 1 mole of electrons. 1 mole of electrons னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.02 into 10 to the power of 23 electrons. ஒரு சார்ஜோட எலக்ட்ரான்ஸ் மல்டிப்ளைட் பை 1 mole of electrons. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 mole of electrons வந்து எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்கும் அப்படிங்கறத நமக்கு ஃபாரடே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் EMF of the cell. ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். சோ இது ரிலேட்டடா நம்ம few problems சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக்ஸ்ல மேக்ஸிமம் ஒர்க் ஆப்டைன் ஃப்ரம் த செல் ரியாக்ஷன் அப்படிங்கறத நம்ம ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கறது யூஸ் பண்றதுனால இத ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ நம்ம பார்த்திருக்கோம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? தெர்மோடைனமிக் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கூட அந்த EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேவா? ரைட். சோ என்ன சொல்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆப்டைன் ஃப்ரம் த செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஈக்குவல்ஸ் டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகேவா? சோ சேஞ்ச் அப்படிங்கறத நம்ம டெல் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம G அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்ததுனால ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த செல் அப்படிங்கறத டெல் G நாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஒர்க் ஆப்டைன் பை த வோல்டாயிக் செல்ஸ். ஓகேவா? சோ மேக்ஸிமம் ஒர்க் ஆப்டைன் பை த வோல்டாயிக் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? NF multiplied by standard EMF of the cell. ஓகேவா? சோ டெல் G நாட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் NF E நாட். E நாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். ஓகேவா? சோ இது ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நான் திருப்பி கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா SN4+ ல இருந்து SN2+ கன்வெர்ட் ஆகுது. சோ அப்ப என்ன மீனிங்? 4+ ல இருந்து 2+ அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? இந்த SN4+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் SN2+ ரீச் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப என்ன நடந்திருக்கு? SN4+ அப்படிங்கிறது ரிடக்ஷன் நடந்திருக்கு. தென் குரோமியம் Cr அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா Cr ல இருந்து என்ன ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு? Cr+3 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு. சோ +3 ஸ்டேட்டை எப்ப ரீச் பண்ணோம்? இந்த பர்టిక్యులர் குரோமியம் அப்படிங்கிறது 3 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு இந்த இடத்துல Cr3+ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சோ நமக்கு ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஹாஃப் செல்ஸும் பேலன்ஸா இல்ல. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது சேமா இல்ல இல்லையா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேம் பண்ணும் இல்லையா? சோ அதை சேம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்ஸ் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 3 of SN4+ plus 6 electron minus 3 of SN2+ அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? தென் அதே மாதிரி இந்த ஹாஃப் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? 2 of chromium gives 2 of Cr3+ plus 6 electron அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது del G நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் NF
standard EMF of the cell அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா so n அப்படிங்கிறது number of electrons involved in the balanced half cell reaction right so அப்போ -6 Faraday constant அப்படிங்கிறது நமக்கு தெரியும் EMF of the cell அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன் ஓகேங்களா so or நான் இந்த இடத்துல EMF of the cell அப்படிங்கிறது கொடுக்கல standard EMF of the cell அப்படிங்கிறது கொடுக்கல அப்படினா நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா எப்படி கால்குலேட் பண்ண முடியும் reduction potentials வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் reduction potentials நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் standard EMF of the cell அப்படிங்கிறது standard reduction potential of the cathode minus standard reduction potential of the anode அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த இடத்துல எது cathode அப்படிங்கிறது the place where the reduction takes place is called the cathode the place where the oxidation takes place is called anode so இதோட reduction potential வந்து அந்த reducing potential அதாவது reduction potential table இருக்குலையா அந்த டேபிள்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த இடத்துல standard reduction potential of the cathode அப்படிங்கறது சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் and minus standard reduction potential of the anode அப்படிங்கறதும் நம்ம reduction potential table ல இருந்து எடுத்து இங்க போட்டோம் அப்படினா நமக்கு standard EMF of the cell அப்படிங்கிறது கிடைச்சிரும் சோ இந்த standard EMF of the cell அப்படிங்கறது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு standard free energy change of the cell அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா எல்லாமே இது வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத நாம பார்த்தோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி மெஷர் பண்றது ஓகேவா சோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் சோ அத தான் நம்ம நெஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம் சோ இது நெஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ரைட் சோ அக்கார்டிங் டு தி தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணிருப்போம் அது என்ன ரிலேஷன் அப்படினா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்னது del G ஓகேங்களா சோ இது நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஓகேங்களா free energy change is related to the standard free energy change standard free energy change and free energy changes வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஈக்குவேஷன் வழியா ரிலேட்டடா இருக்கு சோ அது என்னன்னு கேட்டிங்க அப்படினா standard free energy change non standard free energy change equal to standard free energy change plus R multiplied by T ln Q ஓகேவா சோ ln Q என்ன அப்படிங்கிறது நம்ம இப்ப பாப்போம் T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் Rங்கிறது gas constants அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம் del G அப்படிங்கிறது என்ன சொன்னோம் minus of NF it's not in a standard condition சோ மேல நான் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட்ல 0 அப்படினு போட்டேன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது மீன் ஆயிடும் ஓகேங்களா சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படினா free energy change அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஸ்னால இன்க்ளூட் ஆயிருக்கு then standard free energy change அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா minus of NF standard EMF of the cell ஓகேவா சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது NF E cell equal to minus of NF standard EMF of the cell plus RT ln Q அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ இந்த இடத்துல NF அப்படிங்கிறது ரெண்டு காமனா இருக்கு இல்லையா சோ நான் என்ன பண்றேன் அப்படினா ஹோல் ஈக்குவேஷன்ஸையும் divided by minus of NF அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா சோ minus of NF அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா E cell equal to standard EMF of the cell plus so minus ஆல் நம்ம டிவைட் பண்றோம் இல்லையா சோ அப்ப minus RT by NF ஓகேங்களா சோ இந்த இடத்துல minus NF ஆல நான் டிவைட் பண்றேன் ஓகேங்களா சோ அதனால இந்த இடத்துல minus அப்படிங்கிறது நமக்கு வருது ஓகேவா then ln Q அப்படி நம்ம சொல்றோம் சோ Q அப்படிங்கிறது என்ன அப்படினா reaction coefficients னா என்ன அப்படிங்கறத நம்ம ஈக்விலிபிரியம் சாப்டர் படிச்சோம் இல்லையா சோ அப்ப நீங்க பாத்திருப்பீங்க அப்படி படிக்கல அப்படினா டோன்ட் வரி சோ Q அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்ப பாத்துறோம் ஓகேவா Q அப்படிங்கிறது ratio of concentration of the product to those of the reactant ஓகேவா சோ Q அப்படிங்கிறது என்ன அப்படினா Q அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம் concentration of the product divided by reactant ஓகேங்களா so if இது எப்போ நடக்கும் concentration of the reactant ஓகேவா so இந்த சினாரியோ எப்போ வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படினு கேட்டிங்க அப்படினா நம்ம ஏதாவது சொல்யூஷன்ஸ் நம்ம அந்த வோல்டாயிக் செல்ஸ்ல யூஸ் பண்ணிருந்தோம் அப்படினா ஓகேங்களா சோ சொல்யூஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தோம் அப்படினா Q அப்படிங்கிறது concentration of the product divided by concentration of the reactant ஓகேவா சோ some கேसेसல நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம் gas அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணிருப்போம் ஓகேவா சோ அந்த பர்టిక్యులர் கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா pressure of that gases நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ ஒருவேளை நமக்கு ப்ராடக்ட்டா gas கிடைச்சது அப்படினா pressure of that partial pressure of that product divided by concentration of that reactant அப்படினு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இந்த சினாரியோக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன் சோ நம்ம லைன் பை லைனா பாப்போம் ஓகேவா ரைட் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷனுக்கு Q அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோம் ஓகேவா சோ Q அப்படிங்கிறது ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படி நம்ம சொன்னோம் ஓகேவா சோ இப்போ ஜெனரலைஸ்டா ஒரு ஈக்குவேஷன் சொல்றேன் அதாவது A moles of capital A reacts with B moles of B gives C moles of product
and d moles of another product அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். சோ அப்ப ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம என்ன பார்த்தோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். சோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கறது நம்ம இந்த பிராக்கெட் குள்ள நம்ம இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த பிராக்கெட் குள்ள நம்ம வந்து அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்ட நம்ம இண்டிகேட் பண்ணோம் அப்படினா என்ன மீன் பண்ணுது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட் அப்படிங்கறது நமக்கு மீன் பண்ணுது. ஓகேவா? ரைட். தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் D divided by concentration of the reactant, right? So concentration of the reactant A, then concentration of the reactant B அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ரைட். சோ Q அப்படிங்கிறது இன்னும் நமக்கு முடியல. சோ Q அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? ratio of the concentration of the product to the of reactant அப்படினா சொன்னோம். ஓகேங்களா? சோ அதுக்கு மேல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. each indicated or each raised to the power indicated by the coefficients. சோ நமக்கு coefficients அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சோ coefficients அப்படிங்கிறது இதுதான் நம்ம coefficients அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப Q அப்படிங்கிறது concentrations மட்டும் இருக்க கூடாது. அந்த concentration பவர்ல நம்மளோட coefficients அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சாரி, சோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். A அப்படிங்கிறது இங்க வராது. இங்க என்ன வரும்? coefficients of concentrations, coefficients of product C அப்படிங்கிறது இங்க வரும். சோ அப்போ என்ன வருது? concentration of the product C பவர்ல வந்து coefficients of the product C அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன வருது? concentration of the product D பவர்ல வந்து அதோட coefficients அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ சிமிலர்லி பாத்தீங்க அப்படினா நம்மளோட ரியாக்டன்ஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா கோஎஃபிஷியன்ட், அதாவது ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ரைட். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ஸ்ல Q க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சதை நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? சோ E செல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா E செல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படினா நமக்கு என்னன்னு தெரியணும்? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது தெரியணும். மைனஸ் RT divided by NF. ஓகேங்களா? சோ R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். N அப்படிங்கிறதும் நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தி பேலன்ஸ் ஹாஃப் செல் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். F அப்படிங்கிறதும் ஃபாரடே கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? தென் ln Q. Q அப்படிங்கிறது என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால நான் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். சோ இது வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல நம்ம மெஷர் பண்ண EMF ஆஃப் த செல்ல தான் நம்ம ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஒருவேளை நம்ம அதாவது மோர் தென் ஒன் மோலார் கான்சன்ட்ரேஷனோ இல்ல லெஸ் தென் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த செல்லோட EMF எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் மோர் டைம். சோ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பர்టిక్యులர் வோல்டாயிக் செல்ஸ்ல வந்து நம்ம சொல்யூஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ அந்த பர்టిక్యులர் கண்டிஷன்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இது வரை 1 மோலார் கான்சன்ட்ரேஷனா இல்லாம இதை விட அதிகமாவோ இதை விட கம்மியாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்టిక్యులர் செல்லோட EMF எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணோம். ஓகேவா? சோ இது எங்க இருந்து வந்தது? தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வந்தது. எப்படி தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வந்தது? ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கூட ரிலேட்டடா இருக்கு. சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த ஈக்குவேஷன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு. சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா? as well as இங்க லான்ல இருக்கு. சோ இந்த லான்ல இருக்கிறத நம்ம லாகா மாத்திடலாம். ஓகேங்களா? சோ எப்படி மாத்த போறோம் அப்படின்னா T அப்படிங்கிறது நான் வந்து நார்மல் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சோ அப்சல்யூட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம். சோ 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் கெல்வின்ல மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா 298 கெல்வினா எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த பர்టిక్యులர் ஃபார்முலால நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். தென் R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். தென் N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஓகேங்களா? ரைட். சோ இது வந்து கான்ஸ்டன்ட்ஸ், இது வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 298 கெல்வினா நான் எடுத்துக்கிட்டேன். F அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? தென் இதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிளை வச்சு நம்மளால பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ்ல R வேல்யூ கான்ஸ்டன்ட், F வேல்யூ கான்ஸ்டன்ட்ஸ், டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வினா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? as well as இந்த இடத்துல லான் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ லானை ஃபர்ஸ்ட் நம்ம லாகா மாத்திடலாமா? சோ E செல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா RT divided by NF multiplied by 2.303
log then concentration of that C divided by concentration of the D divided by concentration of the reactant. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ஸ், எஃப் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 298 கெல்வின்ல எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இ செல் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் ஆஃப் த செல் minus 0.0592 divided by n log of q. ஓகேங்களா? சோ q அப்படிங்கறது நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ரைட். சோ இது வந்து EMF of the cell அப்படிங்கிறது மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்க அப்படினா not only that நம்மளால ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறதும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? reduction potential of that non standard reduction potential equal to standard reduction potential minus 0.0592 divided by n log of q அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இத வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? for oxidation half cell. ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு half cells எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ ஜெனரலைஸ்டான half cell. ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா? சோ இப்போ ஒரு மெட்டல் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஆக்சிடேஷன் நடந்து n plus electrons, அதாவது metal of n plus electrons அப்படிங்கிறது கொடுக்குது. சோ அப்ப என்ன மீன் பண்ணுது? n எலக்ட்ரான்ஸ் அது ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த மெட்டல்ல ஜெனரலைஸ்டா நான் m அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ இந்த மெட்டல் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கும்போது நம்ம என்ன சொல்வோம்? இந்த மெட்டல் வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் நடக்கும். சோ இது வந்து 0 ஸ்டேட்ல இருக்கு. சோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு நடக்கும்? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுதோ அவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம மேல இண்டிகேட் பண்ணுவோம். சோ அப்ப n எலக்ட்ரான்ஸ் இது ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா மேல n பிளஸ் அப்படின்னு பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ இந்த ஹாஃப் செல்ஸ்க்கு நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா? சோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் அப்படிங்கறது எனக்கு தெரியணும். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு மைனஸ். ஓகேங்களா? சோ ஒரு 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். தென் ஓகே தான். சோ நம்ம எல்லாத்துலயும் கரெக்ட்டா தான் போட்டுருக்கோம். ஓகேவா? ரைட். சோ இந்த இடத்துல மைனஸ் RT. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 0.059 divided by number of electrons released by that half cell reaction. ஓகேங்களா? multiplied by log of product concentration of the product divided by concentration of the reactant அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? Q அப்படிங்கிறது concentration of the product divided by concentration of the reactant. ஓகேங்களா? so concentration of the pure metals எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் எடுத்துப்போம். அதாவது 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? so concentration of that metal அப்படிங்கிறது நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? so அப்படி எடுத்துட்டா என்னது? standard non standard reduction potential. ஓகேவா? non standard reduction potential அப்படிங்கிறது standard reduction potential of that metal plus minus 0.059 divided by n log of. so இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னாச்சு? மெட்டல் பியூர் மெட்டல்ஸோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு log of mn plus மட்டும் இருக்கு. ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம கரெக்ட்டா எக்ஸாமின் பண்றோம். என்ன எக்ஸாமின் பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். எதை விட 1 மோலார் கான்சென்ட்ரேஷனை விட நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். 1 மோலார் கான்சென்ட்ரேஷனை விட நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ். ஓகேங்களா? ரைட். சோ எப்படி சொல்றேன் அப்படின்னா இதை நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாமா? சோ எப்படி பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? சோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் particular metal minus 0.059 log mn plus அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் mn plus அப்படிங்கிறது நம்ம டிஃபரண்ட் சினாரியோஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் mn plus அப்படிங்கிறது நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ 1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? log of 1 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ 1 அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல நான் வந்து டைரக்டா E0 அப்படின்னு மட்டும் நான் போடுறேன். ஓகேங்களா? சோ log of 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ log of 1 அப்படிங்கிறது என்னது? நமக்கு 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அப்ப என்ன மீன் பண்றோம் அப்படின்னா divided by n. ஓகேவா? சோ அப்ப இது வந்து log of 1 கான்சென்ட்ரேஷன் வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷனா இருக்கும்போது நமக்கு இங்க 0 அப்படின்னு கிடைக்குது. சோ அப்ப 0 அப்படிங்கும்போது இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுது. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும்
ஈக்குவலா இருக்கு. எப்போ 1 மோலார் கான்சென்ட்ரேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட். சோ இப்போ நான் வந்து கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? சோ கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன்? 10 மோலார் கான்சென்ட்ரேஷனா இருக்கு. ஓகேவா? சோ 10 மோலாரா இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? log of 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ log of 10 அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் சாரி ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஓகேங்களா மைனஸ் 0.059 டிவைடட் பை n ஓகேங்களா. ஸோ லாக் ஆஃப் 10 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் இருக்கு இல்லையா, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை விட கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஓகேவா? சோ அதுவே வந்து கான்சென்ட்ரேஷனை நான் டிக்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ எப்படி டிக்ரீஸ் பண்றேன்? இப்போ வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கோமா. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0.1 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். சோ இதை கம்பேர் பண்ணும்போது இது டிக்ரீஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த டிக்ரீஸ் பண்ணிருக்கோம், இங்க வந்து கான்சென்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ கான்சென்ட்ரேஷன் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் 0.059 டிவைடட் பை n அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சோ லாக்ல என்ன வரும்? லாக்ல 0.1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ லாக் ஆஃப் 0.1 அப்படிங்கிறது என்ன? லாக் பேஸ் 10ல இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து 1 சாரி மைனஸ் 1ல இருக்கு. ஓகேங்களா? சோ 0.1 அப்படிங்கறத நான் 10 பவர் மைனஸ் 1 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். சோ அப்ப என்ன ஆகுது? மைனஸ் 1 லாக் ஆஃப் 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ log of 10 அப்படிங்கிறது என்னது? 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சோ முன்னாடி மைனஸ் 1 இருக்கிறதுனால சோ இந்த இடத்துல நான் வந்து மைனஸ் 1 அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? சோ இத சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்టిక్యులர் மெட்டல் ஸ்பீஷிஸ் அப்படிங்கறதோட 0.059 டிவைடட் பை n அப்படிங்கிறது ஆகுது. ஓகேங்களா? சோ அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்టిక్యులர் ஹாஃப் செல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. அதுவே வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு எக்ஸாமின் ஆக முடியும். ஓகேவா? சோ இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன், எங்க கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றோம்? ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா? சோ நம்ம வோல்டாயிக் செல்ஸ்ல ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் செகண்ட் பார்ட் வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அந்த பர்టిక్యులரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. அதுவே கான்சென்ட்ரேஷனை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் சிங்கிள் மெட்டல் எலக்ட்ரோட். ஓகேங்களா? ரைட். தென் டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ரைட்? ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தாலே ஒரு சினாரியோ, அந்த சினாரியோக்கும் இது வந்து நியூமரிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் தி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹாஃப் செல்? கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க, இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நான் கேட்கல, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சைன் சேஞ்சஸ்னால டிஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ ஞாபகம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். So what is the oxidation potential of the half cell? Consists of zinc electrode. So zinc electrode oxidation potential அப்படிங்கிறது 0.01 molar concentration இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? ரைட். சோ zinc அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அப்ப zinc அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது zinc அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானை நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ரைட். தென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் zinc அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோ அப்ப zincல இருந்து சாரி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த zinc அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். சோ அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? zincல இருந்து zinc 2+ அயான்ஸா கன்வெர்ட் ஆகுது. சோ இது ஆக்சிடேஷன் நடக்கிற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணதுனால இதை நம்ம ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ நான் ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் zinc பிளஸ் சாரி மைனஸ் ஆஃப் 0.0592 டிவைடட் பை n multiplied by log of concentration of that product by reactant. ஓகேங்களா? சோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா Zn2 plus reactant அப்படிங்கிறது Zn. சோ இந்த இடத்துல வந்து zinc அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால concentration of that
reactant அப்படிங்கிறது நம்ம 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம் ஓகேங்களா ரைட் சோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஓகேங்களா சோ இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன்ல எவ்வளவு வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஜிங்க் ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஜிங்க் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஓகேவா சோ இது நமக்கு எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிள் பார்த்தோம் இல்லையா சோ அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க்குக்கு -0.763 வோல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்திருப்பாங்க ஓகேவா ஆனா இங்க என்ன வரும் பாசிட்டிவ் 0.763 வோல்ட் அப்படின்னு வரும் ஏன் அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நமக்கு இங்க தேவைப்படுது இல்லையா அங்க கொடுத்திருக்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைன்ல டிஃபர் ஆகும் ஓகேங்களா சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல -0.763 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் அப்படிங்கிறது 0.763 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 0.59 அப்படின்றது டிவைடட் பை n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் எவ்வளவு 2 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா தென் log of concentration of zinc 2+ ions அதாவது zinc sulfateல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும் zinc 2+ ionsம் sulfate ions அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ அப்ப zinc sulfate அப்படிங்கிறது நமக்கு 0.01 மோலார் கான்சன்ட்ரேஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா Zn அப்படிங்கிறதும் 0.01 மோல்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Zn2+ அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சிருக்கு 0.01 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இதை நம்ம எப்படி எழுதலாம் 10 to the power of -2 அப்படின்னு எழுதலாமா சோ அப்போ Zn2+ ஓட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 10 to the power of -2 அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ 10 to the power of -2 then -2 அப்படிங்கிறது முன்னாடி வந்துருமா சோ -1 அப்படி -2 அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி வந்துருது ஓகேவா 0.59 divided by 2 minus of 2 log of 10 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ log of 10 அப்படிங்கிறது என்ன ஆகுது நமக்கு 1 ஆ மாறிடும் ஓகேவா சோ தென் ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் அப்படிங்கிறது நமக்கு பிளஸ் ஆ மாறிடுது ஓகேங்களா சோ மைனஸ் அப்படிங்கிறது 0.059 ஓகேவா சோ அப்ப என்ன மீன் பண்ணுது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதாவது 1 மோலார் கான்சென்ட்ரேஷனையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு டிக்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் எதை கம்பேர் பண்ணும்போது 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு ஓகேவா சோ அப்ப கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 மோலார் கான்சென்ட்ரேஷனை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது ரைட் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை மீன் பண்றேன் ஓகேங்களா கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும்போது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது தென் முன்னாடி என்ன பார்த்தோம் increase in concentration decreases reduction potential அப்படின்றது ஓகேங்களா சோ இந்த இடத்துல reduction potential பத்தி பார்த்தோம் நான் இங்க என்ன சொல்றேன் அப்படினா oxidation potential பத்தி நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அப்போ increase in oxidation potential ஓகேங்களா சோ OP அப்படிங்கிறது oxidation potential concentration decrease பண்ணோம் அப்படினா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா சோ இதெல்லாம் நீங்க ரிமெம்பர் பண்ணணும் அதாவது ஞாபகப்படுத்திக்க வேணாம் சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்படி நம்ம எக்ஸாமைன் பண்ணோம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ரைட் தென் ஃபார் ரிடக்ஷன் ஹாஃப் செல் ஓகேங்களா சோ இப்போ நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ரிடக்ஷன் ஹாஃப் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் Mn plus அப்படிங்கிற ஒரு மெட்டல் அயான்ஸ் n எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி நம்மளுக்கு மெட்டலா கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா ரைட் சோ இப்போ இந்த ஹாஃப் செல்ஸ்க்கு நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம எழுத போறோம் ஓகேவா ரைட் சோ இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்టిక్యులர் மெட்டல் அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சோ இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஓகேவா தென் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நான் வந்து இங்க எழுதி இருக்கேன் ஓகேங்களா சோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் 0.059 divided by n ஓகேங்களா சோ இது வரைக்கும் எல்லாமே சேமா தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நடக்கும் என்னது q அப்படிங்கிற வேல்யூவோட சேஞ்சஸ் மட்டும் நடக்கும் q அப்படிங்கிறது என்னது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல m ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தட் metal ions ஓகேவா சோ இந்த இடத்துல concentration of the pure substance எப்பவுமே நம்ம என்ன சொல்வோம் 1 அப்படி நம்ம எடுத்துப்போமா சோ அப்ப இந்த பர்టిక్యులர் reduction potential அப்படிங்கிறது எப்படி மாறுது non standard reduction potential equal to standard reduction potential minus
0.059 divided by n அப்படின்னு மாறுது. ஓகேவா? ஸோ log of m 1 by mn plus அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு எழுதும் போது log of பவர்ல வந்து நம்ம mn plus அப்படின்னு எழுதிருப்போம். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு இது லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை நான் அழைச்சிட்டு எழுதிருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1 by mn plus அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்? இந்த mn அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கும். தென் ரிடக்ஷன் ஹாஃப் செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணலாமா? ஸோ இதை எக்ஸாமின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? கேத்தோட்ல இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அந்த கான்சென்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நம்மளுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம சினாரியோ எடுத்து பார்க்கணுமா? ஸோ எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 10 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன், ரைட்? ஸோ இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன்னா நான் வந்து 10 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல எடுத்திருக்கேன். 10 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்தா என்ன ஆகும்? 1/10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1/10 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்? 1/10 அப்படிங்கிறது then 10 to the power of -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 to the power of -1 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா -1 அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். -1 முன்னாடி வந்துச்சுன்னா என்னது? ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுது? நான் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ரிடக்ஷன் ஹாஃப் செல்ஸ்ல நடக்குது. ஓகேவா? ரைட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டாயிக் செல்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நெர்ஸ்ட் ஈக்குவேஷன், அந்த நெர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு வோல்டாயிக் செல்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி ரிலேஷன்ஷிப், அதாவது பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது மாறுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு வோல்டாயிக் செல்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ என்ன வோல்டாயிக் செல்ஸ் எடுத்துக்கலாம்? ஸோ நம்மளோட ஃபேமஸான ஒரு வோல்டாயிக் செல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஜிங்க் அப்படிங்கிறது Cu2+ அயான்ஸ் அப்படிங்கிறது கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஜிங்க் 2+ அயான்ஸ் ஆகும் பிளஸ் Cu ஆவும் கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நெர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வழியா நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? சோ நான் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் minus 0.059 divided by sorry, so இந்த இடத்துல 2 electrons involved ஆயிருக்கு. ஓகேங்களா? so number of electrons involved in this reaction அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா 2 electrons. so அதனால நான் இந்த இடத்துல 2 அப்படிங்கறத டைரக்டா போட்டேன். ஓகேங்களா? log of concentration of the product, right? concentration of the product அப்படிங்கிறது zinc 2+ ions divided multiplied by concentration of the copper electrode divided by concentration of the product reactant. ஓகேங்களா? concentration of the reactant, concentration of the Cu2+ ions. ஓகேங்களா? so எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 1 அப்படினு தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. so அதனால வந்து பாத்தீங்க அப்படினா எல்லா கான்சென்ட்ரேஷன்ஸ் பவர்ல வந்து நம்ம 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? ரைட். so நமக்கு என்ன தெரியும்? concentration of the pure solid அப்படிங்கறது நம்ம 1 அப்படினு எடுத்துப்போம். ஓகேவா? so அப்ப நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுது? non standard EMF of the cell equal to standard EMF of the cell minus 0.059 divided by 2 log of zinc 2+ ions divided by Cu2+ ions. ஓகேங்களா? concentration of the zinc 2+ ions divided by concentration of the copper 2+ ions அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? concentration of the zinc 2+ ions அப்படிங்கறது இன்கிரீஸ் பண்றோம். எப்படி? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வோல்டாயிக் செல்ஸ் டிரா பண்ணிக்கலாமா? ரைட். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? ஜிங்க் மெட்டல் ராட ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ்ல நம்ம டிப் பண்ணிருப்போம். ஓகேவா? ரைட். சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ்ல காப்பர் மெட்டல் ராட டிப் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஹாஃப் செல்ஸ்ல நான் வந்து zinc 2+ ions அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க Cu2+ ions அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல 1 மோலாரா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 மோலாரா இல்ல. ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத ரைஸ் பண்றேன். zinc 2+ ion ஓட கான்சென்ட்ரேஷனை நான் ரைஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ காப்பர் 2+ ions ஓட கான்சென்ட்ரேஷன் 1 மோலார் கான்சென்ட்ரேஷனாவே இருக்கட்டும். ஓகேங்களா? zinc 2+ ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் மட்டும் நான் ரைஸ் பண்றேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி நான் ரைஸ் பண்ணேன் அப்படினு கேட்டிங்க அப்படினா எவ்வளவு ரைஸ் பண்றேன்? zinc 2+ ions அப்படிங்கறத நான் 10 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல எடுத்துட்டேன். சோ இது வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல நான் எடுத்துர்க்கேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன வருது? 10/1 அப்படினு வருது. 10/1 அப்படிங்கிறது என்ன சொல்வோம்?
நம்மளுக்கு log of 10 அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, EMF of the cell அப்படிங்கிறது நம்மளோட இந்த zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா EMF of the cell அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். Cu2+ ionsோட கான்சென்ட்ரேஷனை 1 மோலார் கான்சென்ட்ரேஷனாவே வச்சுக்கேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும்போது 10 மோலார் கான்சென்ட்ரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 10 மோலார் அப்படிங்கும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு log of 10 அப்படிங்கிறது கிடைக்குது. log of 10 அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் வோல்டாயிக் செல்ஸோட ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது 1.1 வோல்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ 0.59 டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது, zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, தென் இன்வர்ஸா நம்ம எடுக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேஸ் 2 என்னது அப்படின்னா இந்த இடத்துல 10 மோலார் கான்சென்ட்ரேஷனா வச்சுட்டேன், தென் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ 10 மோலார் அப்படிங்கும்போது என்னது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், log of, ஸோ இந்த சினாரியோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா log of 1/10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன மீன் ஆகுது, சாரி, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மீன் ஆகுது, 10 to the power of -1, log of 10 to the power of -1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ log of 10 to the power of -1 நம்ம எப்படி எழுதுவோம், minus of log of 10 அப்படின்னு எழுதுவோம். log of 10 அப்படிங்கிறது 1. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, Cu2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் நம்ம 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவா மாறிடுது. ஓகேவா, ரைட். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நான் இங்க எழுதிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ்ல நம்ம இந்த சொல்யூஷன்ஸ்ல நம்ம ஜிங்க் மெட்டல் ராடை நம்ம டிப் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் zinc 2+ ions வந்து 10 மோலாரா இருக்கு, தென் இது வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல்ல இருந்து மைனஸ் ஆஃப் 0.059 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.1 வோல்ட் மைனஸ் 0.059 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. தென் செகண்ட் கேஸ் என்னது, இது வந்து நான் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல வச்சுக்கிட்டேன், காப்பர் சல்ஃபேட்டோட சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை 2 மல்டிப்ளைட் பை -1. ஓகேவா, ஸோ இதை ஆட் பண்ணோம், இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.1 வோல்ட் மைனஸ் இன்டு மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ்ஸா மாறிடுச்சு, 0.059 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம ஒரு வோல்டாயிக் செல்ஸ்ல ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. தென் அதே வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேர்டிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ வேர்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ நம்ம பார்த்த கேசஸ் வச்சு நான் வந்து வேர்டிங்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ ions இன்க்ரீஸ் EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, தென் டிக்ரீஸ் இன் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் zinc 2+ ions இன்க்ரீஸ் தி EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க வந்து zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா EMF ஆஃப் த செல் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தாலே ஒரு கேஸ் ஸ்டடிஸ், அந்த கேஸ் ஸ்டடிஸோட அப்ளிகேஷன் பார்த்து அது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நியூமரிக்கலா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, வாட் இஸ் தி செல் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபாலோயிங் வோல்டாயிக் செல்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம வந்து டைரக்டா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை டைரக்டா யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது E cell equal to standard EMF of the cell minus of 0.059 divided by number of electrons involved in that. Sorry. Okay, so number of electrons involved in that, log of concentration of the product divided by concentration of the reactant. Okay, so concentration of the product and the reactant எது அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிப்போம். ஓகேவா, ரைட். So இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் ஏன் டைரக்டா யூஸ் பண்ணேன், பிகாஸ் நம்மளுக்கு வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம இந்த EMF செல்ஸை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுவே வேற டிகிரி செல்சியஸ்ல நம்ம மெஷர் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல டெம்பரேச்சர்ஸை மாற்றணும். ஸோ அதை மறந்துடாதீங்க யாரும். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க,
ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது. தென் அடுத்த ஹாஃப் செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Cu2+ அப்படிங்கிறது Cu கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியும் இல்லையா? சோ இந்த ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. சோ இந்த செல்லோட ஸ்டாண்டர்ட் EMF அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சோ அது தெரியாது அப்படின்னா நம்மளால EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண தெரியும். ஓகேவா? ரைட். சோ 1.1 வோல்ட் மைனஸ் 0.059 divided by 2. 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தட் ரியாக்ஷன். தென் log of concentration of the product. Concentration of the product அப்படிங்கிறது என்னது இங்க? Zinc 2+ ions. ஓகேவா? தென் இந்த இடத்துல காப்பர் அப்படிங்கிறது வரும். காப்பரோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது யூனிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? 1 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட். சோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கான்சென்ட்ரேஷன் Zinc 2+ ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 × 10⁻⁻5 மோலார் சொல்யூஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ 1.1 minus 0.059 divided by 2 log of concentration of Zinc 2+ ions எவ்வளவு? 10⁻⁻5 divided by then concentration of the reactant. Concentration of the reactant அப்படிங்கிறது Cu2+ யோட concentration. Cu2+ ionsோட concentration என்னது? 0.1 மோலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 0.1 மோலார் நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻⁻1 மோலார் அப்படி நம்ம எழுதலாமா? சோ அப்ப 10⁻⁻1 மோலார் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகேங்களா? சோ இது சிம்பிள் பண்ணலாமா? சோ 1.1 வோல்ட் மைனஸ் 0.059 divided by 2. சோ இது சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு log of 10⁻⁻4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த -4 அப்படிங்கிறது முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1.1 minus 0.059 divided by 2 multiplied by -4. So இதை சிம்பிள் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. சோ ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது சரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 1.1 பிளஸ் 2 into 0.059. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் எப்படி இருக்கு? நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த Zinc 2+ ions அப்படிங்கறத ரொம்ப அதிகமா டிக்ரீஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல்லை விட அதிகமா இருக்கு. ஒன் மோர் டைம் என்ன சொல்றேன் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த Zinc 2+ ions நான் டிக்ரீஸ் பண்ணிருக்கேன். as well கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cu2+ ions நான் வந்து கம்மி அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ ரெண்டோட கான்சென்ட்ரேஷனையும் நான் டிக்ரீஸ் தான் பண்ணிருக்கேன். சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? Cu2+ ionsோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Zinc 2+ ions நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் குவான்டிட்டில நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். கால்குலேட் த பொட்டன்ஷியல் ஃபார் த Fe3+ to Fe2+ electrode when the concentration of that Fe2+ is exactly 5 times the concentration of the Fe3+. என்ன சொல்றாங்க அப்படின்னா concentration of Fe2+ அப்படிங்கிறது equal to 5 times the concentration of Fe3+ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல இருக்கும்போது இந்த செல்லோட EMF அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா Fe3+ அப்படிங்கிறது Fe2+ கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன மீன் ஆகுது? Fe2+ அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ரியாக்ஷன் இஸ் 1 எலக்ட்ரான். ஓகேங்களா? ரைட். சோ நம்ம எப்படி EMF ஆஃப் த செல் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணுவோம்? non-standard EMF of the cell equal to standard EMF of the cell. Standard EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது இல்லையா? சோ அது நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட். மைனஸ் then 0.0592 divided by number of electrons involved எவ்வளவு? ஒரே ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. then log of concentration of the product. product என்னது? Fe2+ ions. ஓகேங்களா? divided by Fe3+ ions. ஓகேங்களா? சோ இது வந்து ப்ராடக்ட், இது வந்து ரியாக்டன்ட். ஓகேங்களா? சோ ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது Fe2+ நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? 5 டைம்ஸ் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தட் செல் அப்படிங்கறத நம்ம போட போறோம். ஓகேவா? சோ 592 divided by 1 log of 5 times the Fe3+ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? divided by Fe3+. ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன்? Fe2+ க்கு பதிலா
5 times the Fe3 plus அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன் ஓகேங்களா சோ அப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நமக்கு EMF of the cell அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஓகேங்களா சோ ஸ்டாண்டர்ட் EMF எவ்வளவு 0.771 அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ 0.0592 divided by 1 அப்படி நம்ம சொல்றோம் log of 5 ஓகேவா சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா ரைட் next example consider the galvanic cells that use the reaction ஓகேங்களா சோ ஒரு galvanic cells இருக்கு அந்த galvanic cellsல என்ன chemical changes நடக்குதோ அத நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க what is the potential of the cell at 25 degrees celsius so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 25 degrees celsius அப்படினு கொடுத்ததனால நம்ம டைரக்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா EMF of the cell அப்படிங்கறத நம்ம டைரக்ட்டா இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா so standard EMF of the cell minus 0.59 divided by number of electron involved in that chemical change log of product எது reactant எது நமக்கு தெரியாது இல்லையா சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா சோ இந்த particular equations நம்ம பார்க்கறோம் சோ இதுல வந்து எது product சாரி எது வந்து product அப்படினு கேட்டா Cu2+ அப்படிங்கறத நமக்கு இங்க product and Fe2+ ions அப்படிங்கறதும் நம்மளோட product ஓகேவா சோ இப்போ நம்ம டைரக்ட்டா அத விட்டுற கூடாது ஏன் அப்படினு கேட்டிங்க அப்படினா இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பிரசன்ட் இருக்கு இல்லையா சோ அதனால Fe2+ கான்சன்ட்ரேஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணனும் then concentration of the reactant பாத்தீங்க அப்படினா Fe3+ அப்படினு கொடுத்திருக்காங்க whole பவர்ல என்ன வரும் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது 2 நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ நமக்கு என்னென்ன தேவை ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு क्वेश्चंसல கொடுக்கல பட் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டேபிள் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா சோ அது எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் of the cathode minus ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் of the anode ஓகேவா சோ நமக்கு cathode எது anode எதுன்னு தெரியாது இல்லையா சோ cathode எது anode எதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா சோ என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த half reactions ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிடேஷன் நடக்குது Cu அப்படிங்கிறது Cu2+ ஆ மாறுது ஓகேவா Cu அப்படிங்கிறது Cu2+ ஆ மாறுது சோ இந்த சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்பனா நம்ம என்ன சொல்வோம் ஆக்சிடேஷன் அப்படி நம்ம சொல்வோம் ஓகேவா the place where the oxidation takes place is called anode அப்படி நம்ம சொல்வோம் ஓகேவா சோ அப்ப anode அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா reduction potential of anode இருக்கட்டல நம்ம reduction potential of copper அப்படிங்கறத நம்ம எழுதிடுவோம் ஓகேங்களா Cu2+ ions வந்து Cu ஆ மாறுது ஓகேவா then anode cathode அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும் இல்லையா சோ cathode அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா Fe3+ ல இருந்து நமக்கு என்னவா மாறுது Fe2+ ஆ கன்வர்ட் ஆகுது ஓகேவா Fe2+, 3+ வந்து Fe2+ ஆ மாறுது சோ அப்போ 1 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிருக்கு ஓகேவா சோ the place where the reduction takes place is called a cathode அப்படி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு cathode எது anode எது அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா சோ அப்ப cathodeல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் reduction potential of that Fe3+ வந்து Fe2+ conversion ஓகேங்களா சோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம reduction potential டேபிள்ல ஒரு வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஓகேவா சோ அப்ப ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது இந்த பர்టిక్యులர் கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா n அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா சோ n அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நம்ம எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு சோ அப்ப n is equal to 2 ஓகேங்களா சோ n அப்படிங்கிறது நமக்கு 2 அப்படினு சொல்றோம் then EMF of the cell அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் then concentration of the reactant and product அப்படிங்கிறது நான் இங்க கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா நமக்கு EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் consider the galvanic cell that use the reaction so next வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு chemical changes கொடுத்திருக்காங்க சோ இந்த chemical changesல வந்து பாத்தீங்க அப்படினா calculate the cell potential at 25 degrees celsius ஓகேவா 25 degrees celsius கொடுத்ததனால வந்து பாத்தீங்க அப்படினா நான் டைரக்ட்டா வந்து நம்மளோட Nernst equations நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா so standard EMF of the cell minus 0.059 divided by number of electrons involved in that reaction then log of ஓகேங்களா concentration of the product அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா zinc 2+ ions அப்படிங்கிறது present ஆயிருக்கு then multiplied by இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா H2 gases நமக்கு present ஆயிருக்கு ஓகேவா சோ நமக்கு gases அப்படிங்கிறது present ஆ நம்ம என்ன சொல்வோம் அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா நம்ம partial pressure ஓகேங்களா சோ partial pressure of the gas divided by concentration of the H+ ions ஓகேங்களா ரைட் சோ கரெக்ட்டா இருக்கா இல்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது 2 இருக்கு சோ அப்ப நம்ம 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம்ல என்ன நீங்க அப்சர்வ் பண்ணனும்
இந்த இடத்துல கேஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த கேஸ் அப்படிங்கிறது வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த கேஸ்க்கு பதிலாக நான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல H பிளஸ் அப்படிங்கிறதோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஜிங்க் டூ பிளஸ் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தென் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தட் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல், அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தட் ஹாஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது 2. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் வந்து 2. தென் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட். ஸோ இந்த இடத்துல எது கேத்தோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா H பிளஸ் அயான்ஸ்ல இருந்து H2 கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம கேத்தோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் மைனஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஜிங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தானே. ஸோ அதனால வந்து நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் த EMF ஆஃப் த செல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டு கால்குலேட் தி நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் EMF ஆஃப் த செல் அண்டர் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இல்லாத போது நம்ம EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? எதை யூஸ் பண்ணி பார்த்தோம்? நோஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா how to calculate the equilibrium constant for the cell. ஒரு செல்லோட equilibrium constants அப்படிங்கறது எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? That's it. All the best. Thank you.